என்ன அசதி. சைக்கிள் வந்து உடம்பெல்லாம் ஒரே வலி. எட்டி மீச்சனா ஓட்டு வந்தது நானும் உனக்கு உடம்பு வலிக்குதா? உனக்கு பஞ்சு வச்ச சீட்டு எனக்கு கம்பியில வச்சிருக்கானுங்க. நாளைக்கு பஞ்சு சீட்ல உட்காந்து மிதி, நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன். எருவு மாட்டு கணக்கா இருக்க உன்னெல்லாம் வச்சு சைக்கிளை மிதிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? நாளையில இருந்து வண்டியிலே ஏத்த மாட்டேன் மாவன, பின்னாடியே ஓடி, அப்பதான் புத்தி வரும். ஐயா நீ போன காரியம் என்ன பாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிச்சுனமா. தங்கமான மனுஷன், ஒரு பச்சை புள்ளோட கெட்டவன்னு சொல்ல. ஆனா நமக்கு ஒத்து வராது. அதானே கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? ஒரு பெரிய மனுஷன் பேச மாட்டேறியே. சின்னம்மா, அவன் மொத்த தங்கச்சியை வச்சிருக்கான், அது மேல உசுரியா வச்சிருக்கான். அப்பா அத்தா அண்ணன் தம்பி யாரும் இல்ல. அவன் எப்படி நம்ம அக்கால கட்டிட்டு வீட்டோட மாப்பிளையா வருவான்? ஒரு வீட்டுல ஒரு ஆண் வாரிசு இல்லாத குடும்பமா இருந்தா வீட்டோட மாப்பிளையா வருவேன். இல்லைன்னா சின்ன பிள்ளைகள் எதுக்கும் கைக்கு ஆதரவா இல்லைன்னா வீட்டோட மாப்பிளையா வருவேன். நீ ஒரு முழு தண்டி இளந்தாரி முழு மாடு மாதிரி இருக்கல, எவன்டா வீட்டோட மாப்பிளையா வருவேன்? நீ யார சொல்ற? என்ன சொல்றியா? கிழவி சும்மா இருக்கியா? உன்னை உருளைக்கிழங்கு நறுக்க சொன்னா வெங்காயத்தை நறுக்கிற. தம்பிக்கு பிடிக்கலன்னா விட, சும்மா தோணான்னு. ஆமா, சந்தைக்கு போனியே, அந்த மாட்டு வியாபாரி கிட்ட பணம் வாங்கினியா? அந்த வியாபாரி திருட்டு போய் எனக்கு சந்தை பக்கமே வரல. வரலன்னா வரலன்னு சொல்லு. அதுக்கே திருட்டு பையங்கிற. பச்சை பாவட்டி அச்சல வேற ஒட்டி. அப்பா ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும். அவளுக்கு அந்த வியாபாரியோ புடிச்சு போச்சு. அந்த மாப்பிளைய முடிச்சு விடலாங்கறியா? அது இல்லப்பா, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிஞ்சு ஒரு குழந்தை குட்டி ஆனா வீட்டோட மாப்பிளையா சரிப்பட்டு வருமா? அது சரி, நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால யோசனை பண்ணி அந்த வியாபாரியே பார்த்து பேசி முடிச்சிடப்பா, அவ்வளவுதான் சொல்லுவேன். கேள்வி சொல்றதும் சரியாத்தான் படுது. டேய், காலைல கருக்கல் போன வண்டியை தயார் பண்ணுவை. பெரிய பிளைமூத் காரு, வீலுக்குள்ள 30 பஞ்சரு. டேய், என்னை பத்தி எது வேணாலும் பேசு, சைக்கிளை பத்தி பேசுன. இவரு கருணே அது கவச குண்டலம், பிரிஞ்சே வாழ மாட்டீங்க. டேய், காலையில வியாபாரி அங்க பாக்கலாம் இங்க பாக்கலாம் இழுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கல. நான் என்ன பண்றது? சந்தை லீவு. தலைக்கு மேல வேலை இருந்துச்சு, அம்புட்டு வேலையை விட்டுட்டு உங்க கூட தெரிஞ்ச பாரு. இன்னைக்கு ஒரு நாள் பூரா வீணா போச்சு. ஒரு நாள் வீணா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க இருக்க வயசு விட்டு போய் கேப்பமா. கரும்பு காட்டி பிசாசாச்சா, இதுக்கிட்ட மாட்டேன் பிரச்சனை இருக்குமே. சைக்கிளை திருப்பிட்டு வா, நம்ம வேற பக்கமா போவோம். ஏன் பயப்பட? அந்த பொம்பளை பார்த்து யாரா பொம்பளை பார்த்து பயப்படா? அப்புறம் என்ன, அக்காவுக்கு ஏத்த பொம்பளை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆமா, எப்படி கேப்ப? நான் போய் கேட்கிறேன். ஏங்க மீன் பிடிக்கிறவங்களே. என்னடி மரம் பேசுது? மரம் இல்லைங்க, ஒரு மாப்பிள்ளை விஷயமா பேசணும். கொஞ்சம் உதவி பண்றீங்களா? என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க ஊர்ல மாட்டு வியாபாரம் இருக்காரு இல்லைங்களா, அதாங்க காத்தலிங்க. அவரு எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கேங்க. எங்க அக்காவும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இல்லைங்களா, அதான் பொண்ணுக்கு பொண்ணு உதவி செய்வீங்கன்னு இவன் தான் உங்களை கரெக்டா இருக்குன்னு சொன்னா. இல்லைங்க, நான் அப்பவே இந்த பொண்ணு தனியா இருக்கு கேட்க வேணாம்னு சொன்னா கேட்டியாடா? இது என்னடி அதிசயமா இருக்கு? பொண்ணு தேடி மாப்பிள்ளை தான் அலைவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை தேடி அலையுது. நாங்க ஒண்ணு நொண்டி நோடத்துக்கு ஒண்ணு மாப்பிள்ளை தேடலீங்க. எங்க அக்கா அழகுக்கு அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை தேடுறோம். என்ன அவ்வளவு லேசா சொல்லிவிட்டீங்க? ஆஹா, உன் மூஞ்சியா 5 வருஷமா பெயிண்ட் அடிக்காத ஐயனார் மூஞ்சி மாதிரி இருக்கு. உன் அக்கா மூஞ்சி எப்படி இருக்கும்? ஏய், மூஞ்சிய பத்தி பேசினா தண்ணில வச்சு அமுக்கி போடுவோம். யாரை பார்த்து சொல்ற? அப்பச்சி அப்பச்சி, அந்த அசலூர் பொறுக்கிங்க என்கிட்ட வந்து அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. யாரா அது? டேய், யாரா என்ன பாக்குற? பரமேஸ்வரியா ராமசாமி ஓடி வாங்கடா, நம்ம ஊர் பண்ணி தகராறு பண்றாங்க. ஓடுங்க. ஏடா நில்லுடா டேய். என்னண்ணா தூங்கிட்டியா? இல்லம்மா, சும்மா படுத்துட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா. என்னம்மா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானே ஒரு ஆளு, உன்கிட்ட கூட பேசிட்டு இருந்தானே. அது புள்ளிப்பட்டி கோவிந்தசாமியா? ஐயா, அவர் இல்லனா நல்ல உயரமா வளர்த்தியா இருப்பானே. அதான் அந்த ஒத்த பனைமரம். அவரா? என்ன அவருக்கு? அந்த ஆளு அவன் அக்காக்காக உன்னை மாப்பிள்ளை பாக்குறானா, உன்னை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறான். அப்படியா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? அவன் மூஞ்சியே அழுகுன தேங்காய் மாதிரி இருக்கு. அப்ப அவன் அக்கா மூஞ்சி எப்படி இருக்கும்? ஏமா இது என்னடா ரொம்ப போச்சுன்னாங்க, நீங்க மாட்டுக்கிட்ட 1500 ரூபாய் பணம். என்னாச்சு உங்களுக்கு?
சைக்கிளை கூட பிடிக்கணும்னா துணைக்கு ஒரு ஆள் வேணுமே. இப்ப மட்டுமா காலம் பூராவுமா? காலம் பூரா வரதுக்கு ஆசையா இருக்கா? ம், இல்லாமல கேட்பாங்க மக்கு. வள்ளி மச்சான் வந்திருக்காரு பாரு. வா மச்சான். மச்சான் கல்லு குடிக்கலாமா? சாப்பிட்டு வரும்போது ஒரு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எங்க வர போற? வள்ளி, எங்க வீரத்தை காமிங்க. வீரத்தை கட்ட இடமா இது? வீரத்தை காட்டணுமா? காட்டுமா? என்னாச்சு? அன்னைக்கு டவுசர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தல. பதட்டப்படாத, உண்மையில உனக்கு அதுக்கு நன்றி தான் சொல்லணும். வரேன். எனக்கு பயமா இருக்கு, நீ கேளுனே சொல்றா. அட விவரம் என்னன்னு சொல்லுங்கப்பா. நீங்க தடுமாறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கல்யாண விஷயமா வந்தோம். என்ன கல்யாணமா? யாருக்கு கல்யாணம் தம்பி? எங்க அக்காளுக்கு வியாபாரி காத்தலிங்கத்தை பிடிச்சிருக்கு. எங்க அக்காளுக்கு பிடிச்சதுனால நான் 4 இடத்துல விசாரிச்சு பார்த்தனுங்க. எல்லாரும் நல்ல மனுஷன் தான் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? 1000 தான் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லைங்க. பொண்ணு வீட்டுக்கார நானா மாப்பிள்ளை வீட்டுக்கு வழியே போய் எங்க அக்காளை கட்டிங்கன்னு சொன்னா அவங்க ஏதோ எங்க அக்காளுக்கு குத்தங்குறை இருக்கும் தப்பா நினைச்சு கூடாதுல்ல. அதான் நீங்க ஒரு வார்த்தை மாப்பிள்ளைய பார்த்து கொஞ்சம் பக்குவமா நீங்க எடுத்து சொல்லி அக்காளை பார்த்து பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு பிடிச்சு போச்சு, இதுல எனக்கு என்ன தம்பி இருக்கு? நான் அவங்கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். நாளைக்கு பொழுதோட வாங்க பேசிக்கிறேன். வரேங்க. பேசிக்குவோம், போயிட்டு வாங்க. நான் வந்தாலே காரியம் ஓகே ஆயிரும். ஏய் வண்டி எடுத்தா. நீ எடுக்க மாட்டியாக்கு? கும்பிட போட தெய்வம் குறுக்கு வந்த மாதிரி மாப்பிள்ளைய எடுத்தாப்ல வந்துட்டாரா? வாங்க. இப்பதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுல அக்கா தனியா தான் இருந்தாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம். என்ன சட்டையில குங்குமன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு வியாபாரி பைய ஃபுல்லா தண்ணியை போட்டுட்டு பாசத்தை பொழிறன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, தண்ணி அடிச்சாதான் பாசமே பொத்துக்கிட்டு வரும் போல இருக்கு. சரி நீங்க வாங்க போலாம். இருக்கட்டும், பரவாயில்லைங்க. நேரம் ஆயிடுச்சு, பரப்புறங்க. மாடு வாங்கினதுக்கு பணம். ஐயோ, பணத்துக்காக உங்க ஊருக்கு போயிட்டு வரலீங்க. உங்க ஊர்ல மச்சு விட்டு சின்ன இருக்காருங்களே, அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கோம். முடிஞ்சா நீ கொஞ்சம் அவரை பாத்துருங்க. வரேன். எப்படி குரங்கு மாதிரி தவறியா? ஏங்க வீட்டுக்கு மாடு வாங்கி கட்டிங்களா? வர வாரம் சந்தைக்கு வரேன், நீங்களே பார்த்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருங்க. அட என்னங்க, சம்சாரி வீட்டுல பசுமாடு இல்லாம இருக்கலாமா? இப்பதான் வியாபாரத்துக்கு ஒரு பசுமாடு வந்துச்சு, விக்கிறதுக்கே மனசு வரல. வந்து உடனே ஓட்டிட்டு போங்க. வாங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. வாங்க வாங்க. பசுமாடு என் வீட்டுல இருந்தானா உங்க வீட்டுல இருந்தானா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன இருக்கு? வாங்க உட்காருங்க. வா. நேத்து வரைக்கும் 18 சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டீ ஸ்பீடி பார்த்தோன்னே ஏறி போறியா? இருவனை ஊருக்கு நடக்க வைக்கிறேன். மதன் வரான் பாரு. டேய் வேகமா வாடா. உனக்கான கை வீசிட்டு போற வெயிட், நான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னடா உங்க வீட்டு மாட்ட அந்த உயர்ந்த மனுஷன் திருடிட்டு போறாங்க. நிஜமாவா? ஆமாக்கா. கவலைப்படாத, ஊர்ல போய் தராசுல போட்டு பாப்போம் மாடு வெயிட்டா சைக்கிள் வெயிட்டான்னு. எங்க வீட்டு மாடை இவனுக்கு திருடிட்டு போறானுங்க. ஏய் திட்டு பசங்களா, எங்க ஊர் மாடு திருடி போறீங்களா? அண்ணே அவனுக்கு நம்மளே திருடன் சொல்றானுங்க. ஏய் யார பார்த்து திருடுங்கற? வியாபாரி காத்தலிங்க கொடுத்த மாட்டை தான் ஓட்டு வந்திருக்கேன். விளையாடுறியா? என்ன எங்க அண்ணன் உனக்கு மாடு கொடுத்துச்சா? ஓ அண்ணனா? டேய் இந்த மாட்டை எங்க அண்ணன் உனக்கு கொடுத்துக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுல கண்ணு குட்டியா எனக்கு வாங்கி கொடுத்த மாடு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டிய வீட்டுக்கு ஓட்டிட்டு போக வேண்டிய பசு. முழிக்கிறாங்க பாரு, திருட்டு பயலுங்க மாதிரி. ஏய் கிண்டலா? நான் வேணாங்க, வழிக்கு உங்க அண்ணன் தான் கூட்டி போய் மாட்டை பிடிச்சி ஓட்டு போனாரு. பொம்பளை ஆச்சுன்னு பாருங்களா, மூஞ்ச மூஞ்சலாம் பேத்து. பொம்பளை போய் சொல்றாங்கறியா? ஏன் உங்க பொம்பளை போய் சொல்ல மாட்டாளா? சொல்றேன். என்னைய மிரட்டிக்கிறீங்க ஆளாளுக்கு? சும்மா பேசிட்டு வாங்க, வியாபாரிட்டே போய் கேட்கலாம். ஆமா கேப்பா, மடியில கணா தானே வழியில போயா? வாங்க கேப்பா. ஏய் சைக்கிள் எடுத்து இருபது சைக்கிள் விட மாட்டான். முதல்ல பேச்ச பத்தி தான் போடணும். என்ன பச்சி இப்படி குடிக்காம பேசுறீங்க? நீயே அழுவனி பைய, உன்னை யோகியன்னு சொல்லி பொண்ணு கேட்க சொல்றியா? சும்மா இருங்க பச்சி, சும்மா சீண்டிக்கிட்டே.
அண்ணே இவன் நம்ம மாட்டை திருடிட்டு போறான்னு கேட்டா நீதான் கொடுத்தேன்னு சொல்றான். அது ஏங்க நான் வேண்டாங்க நீங்க தாங்க வழிக்கு மாட்டை பிடிச்சி ஓட்டு போனீங்க. உங்க தங்கச்சி திருடங்குது. நிஜமா நீதான் கொடுத்தியா? என்னம்மா அட சும்மா விவரம் தெரியாம பேசாத புள்ள. இந்த தம்பியோட அக்காவை உங்க அண்ணனுக்கு பிடிச்சு போச்சு. நம்ம வீட்டு லட்சுமி அவங்க வீட்டு போட்டு வேணும் மாட்டை பிடிச்சு கொடுத்துட்டான் புள்ள. அவ்வளவுதான் தம்பி. இந்த சின்ன புள்ள பேசுதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மாட்டை ஓட்டு போங்க. ஐயா சின்ன வயசுல ஆசைப்பட்டு வளர்த்த மாட்டேன் நமக்கு இருக்குங்க. அப்ப வரங்க வாங்க. என்னப்பா இப்ப சந்தோஷம் தானே? நீங்க அண்ணே கடைசியில நீதானே திருட. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? இருட்டு இம்புட்டு நேரம் ஆச்சு, ஆளுகளவா காணுமே. எங்கேயாவது ஊரை சுத்திட்டு வருவாங்க, வேற என்ன வேலை? மாப்பிள்ள பார்த்தாச்சு அக்காவுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. என்ன ஆச்சு மாப்பிள்ள உங்களுக்கு? பார்த்தாச்சு அக்காவுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு. நிறுத்துங்கடா. அக்கா ரொம்ப கோமா இருக்காக போல் இருக்கு. மகளே என்ன ஆச்சு? ஏன் இந்த பையல இந்த அடி அடிச்சுட்டு போறா? என்ன ஆச்சத்தா? மூஞ்சில எள்ளும் கொள்ளுமா பொரியுது? ஆம்பளைங்கிறதுனால அவன் சொல்ற ஆளுக்கு கழுத்து நிட்டமா? என்ன ஒரு வார்த்தை கேட்டானா? எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் எவன் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்ப இந்த வியாபாரி காத்தலிங்கத்தை வேற பொண்ணு பார்க்க சொல்லிடவா? யார் நீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவ்வளவு நாள் எங்க அண்ணனோட சுத்தி அது காசையெல்லாம் கரியாக்கி கெடுத்து குட்டி சோறாக்குனது பத்தாதா? மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. இன்னைக்கு அதுக்கு முதல் ராத்திரி. எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்கும்? போங்கன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? அதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா. பொண்ணுக்கு கழுத்துல தாலி அரிச்சுனா எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும். ஐயோ, உனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. ஏன்னா உனக்கு இப்படி புத்தி கெட்டு போச்சு? நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியே கிடைச்சிருக்கா. இனிமே குடி கூத்தியான்னு தெரிஞ்ச நானே உனக்கு கொண்டு போட்டுருவேன். வா வா அண்ணே, வா. ரெடினா கூட்டிட்டு போலாமே. எங்க அண்ணன் குடிச்சிருக்கிறத பார்த்து பயந்துட்டீங்களா? நான் சொல்ல போறது கேட்டா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு வருஷமா ஒரு வப்பாட்டியும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறத விட ஒரேடியா கெட்டவன் தெரிஞ்சுக்கிறது நல்லது. என்ன பொறுத்தவரை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை எப்படி இருந்தா என்ன, புருஷனை 4 பேர் மதிக்கிற மனுஷனா மாத்துறது பொண்டாட்டி கையில தான் இருக்கு. பொண்டாட்டி வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா எந்த ஆம்பளையும் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டான். எங்க அண்ணன் வீட்டுல சாப்பிட போதா ஹோட்டல்ல சாப்பிட போதாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன யோசிக்கிறீங்க? பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். குறிப்பா ஆம்பளைய முந்தானையில முடிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என் புருஷனை ராமனாக்கி காட்டுறேன்.
ஐயா ஆ? தில்லை இல்லாத வீடு வெறிச்சோடி போய் கிடக்கிறது நெசந்தேன். அதுக்காக நீ ஏயா இப்படி பித்து பிடிச்சி போய் உக்காந்துருக்க? நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் காய்ச்சி முடிச்சா சரியா போயிரும் ஐயா. ஆமையா. ஏங்க வாங்க வாங்க வாங்க. யாரு நீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு நேத்தே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சே. நீங்க பொண்ணுக்கு என்ன வேணும்? தம்பின்னு வச்சுக்கங்களேன். உங்க அக்கா ரொம்ப பாவங்க. என்ன சொல்றீங்க? உங்க மாப்பிள்ள இருக்காரே வியாபாரி, குடியும் குத்தியாலுமா தெரிஞ்சா அந்த ஆளை திருத்தி 2 வருஷமா என் முன்னாள் முடிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னையும் விட்டுட்டான். நான் ஒரு பொண்ணாச்சே, அதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கிடைக்கூடாதுன்னு வந்தேன். அந்த ஆளுக்கு வேணா வேற ஒரு பொண்ணு கிடைக்கலாம், ஆனா உங்க அக்காவுக்கு ச்சே. என்ன சொல்ற? அக்காவை தப்பானத்துல கொடுத்துட்டோமோன்னு நினைக்கிறேனே. டேய், என்னடா சொல்ற? அண்ணே, அவன் கூத்தே வச்சுக்கிற குடியார பாவின்னு. டேய், ஐயா ராஸ்கல், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியா? யார பார்த்து என்ன சொல்ற? ஊர் உலகத்துல எவனுமே பார்க்காம ராஜா மாதிரி மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அவரை பார்த்து சொல்றியா? இந்த பாரு, சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன்னு விடுற, ஓடி போயிடலாம், வெட்டி போச்சு விடுவேன். என்ன 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 என்ன? சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு பாதிலேயே வந்துட்டீங்க. ஆமா வந்துட்டேன். இப்ப என்ன? குளிச்சிட்டு வந்து சாப்பாடு போடுறேனே. நீ பாட்டுக்கு நீ குளி, எனக்கு ஒண்ணும் இல்ல. பொம்பளை குளிக்கும் போது உங்களுக்கு என்ன வேலை? கை எட்டாது இல்ல, நான் தேய்ச்சி விடுறேன். தேய்க்கிற கை சும்மாவா இருக்கும்? நீங்க போங்க போங்க. ஏய், காலையில வந்து வம்பளக்கிறது பாரு. ஏய், நில்லு. ஏய், நில்லு. நில்லு. ஐயோ, வேண்டாம், விடுங்க. ஏய், நில்லு. இல்ல. ஹரிடா மாப்பிள்ள. என்ன மச்சான் இந்த பொடி பிடிச்சிட்டீங்க? எப்போ வந்தீங்க மாப்பிள்ள? நீங்க ஓடி பிடிச்சி விளையாடும் போதே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? எதுக்கு உங்களுக்கு தொந்தரவா இருப்பேன்ட்டு இங்க வந்து ஒளிஞ்சேன். சந்தையில வியாபாரம் கொஞ்சம் காப்பி தண்ணி சாப்பிடலாமே. சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டே பேசுவோம். வாங்க.